படம் நல்லா இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம். ரோபோ சங்கருடைய நடிப்பு நல்லா இருக்குது. படத்தினுடைய கதையும் நல்லா தான் இருக்குது. படம் நல்லா தான் ஓடிட்டு. காமெடி ஓரளவு பரவாயில்ல, காமெடி நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான். ரோபோ சங்கர் காமெடி நல்லா தான் இருக்குது. அவர் இப்போ கதாநாயகனாக நடிக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு தடவை இருக்குது. அதனால் நல்லா நடிக்கிறார், நல்லா பண்ணியிருக்கார், நல்லா அருமையான. அந்த நமோ நாராயணன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் நல்லா பண்ணுறார். அவருடைய காமெடி நல்லா தான் இருக்குது. கதை தான் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லை, இது ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குது. நல்லா தான், சாங்ஸ் நல்லா தான் இருக்குது. நல்லா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க சார். இது வந்து ஒரு காமெடி படம். ரோபோ சங்கர் சார் முதல் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவர் சிவான்றவர் இணை ஹீரோவாக நடிச்சிருக்காரு. எல்லாரும் ஃபேமிலியாக போய் பார்க்கணும். ஒரு யதார்த்தமாக ஒரு அப்பாவி பையன் ஒரு பெரிய கோடீஸ்வரம் வீட்டு குடும்பத்தில் போயிட்டா அவனுக்கு வந்து ஒரு அமானுஷ்ய சக்தி நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் மீறி ஒரு அன்பு தான் முக்கியன்ற மாதிரி இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் வந்து நானும் இணை இயக்குனராக பண்ணியிருக்கேன். ஒரு யதார்த்தமான வில்லேஜில் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். படம் வெற்றி அடையும். ஃபேமிலி ஆடியன்ஸு இந்த லீவில் குழந்தைங்களோட வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ரோபோ சங்கர் நெருங்கிய நண்பர் எனக்கு. ஸோ அவருக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் நல்ல ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கு. உடம்பு சரியில்லாமல் டைமில் வந்து அந்த படம் ஒர்க் பண்ணார். ஸோ ரீஎன்ட்ரி அவருக்கு. அப்புறம் இம்மன் அண்ணாச்சி, கஞ்சகருப்பு சார் எல்லாருமே டோட்டலாகவே அத்தனை பேரும் நண்பர்கள் ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸு. நம்ம ஊரில் சங்கராபுரத்தில் ஃபுல் ஷூட் நடந்து, நம்ம ஊர் சொந்த ஊர் சங்கராபுரம், மல்லாபுரம் என்னோடய ஊர். அங்கேருந்து சுற்றி வட்டாரம் காமில் இருக்குது. மக்கள் அத்த ஊர் மக்கள் எல்லாமே ஊற்றி வச்சாங்க. ஸோ இதில் வந்து நடிகருக்கு அத்தனை பேருமே டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு எல்வின் சாருக்கு ரொம்ப நன்றி. முதலாவது மனிதனுடைய டென்ஷனை போக்கும் மருத்துவராக டாக்டர் ரோபோ சங்கர் இந்த படத்தில் வந்திருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. நோய் போக்குற ஸ்பெஷலிஸ்ட் கஞ்சா கருப்பு, இமான் அண்ணாச்சி போன்றவர்களுடைய நடிப்பு சிறப்பாக இருந்தது. ரிலாக்ஸேஷனுக்கான சிறந்த படம். 3 பாட்டும் முத்தாய்ப்பான பாட்டு, இசை அருமையாக இருந்தது. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இது போன்ற படம் தமிழகம் எங்கும் அதிக படங்கள் ஓடுமானால் மனிதனுடைய டென்ஷன் அவனை விட்டு போகும். டென்ஷன் போனால் நோய் அவனை விட்டு போகும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற சொல்லுக்கு உதாரணமாக இந்த படம் அமைந்துள்ளது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரோபோ சங்கர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஹீரோயினும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்கு வந்து ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா அந்த பாடியிருந்தவங்களும் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. அந்த டான்ஸர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டூயட் சாங் ரொம்ப மெலோடியஸாக ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் 2 இருந்துச்சு. ரோபோ சங்கர் வந்து எப்பயுமே ஒரு ஜோனலில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஜோனலில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இல்லை அவர் வந்துட்டு ரொம்ப இது பண்ணுற மாதிரி ஹைப்பர் அந்த மாதிரிலாம் நடிக்கல. ரொம்ப நல்லா நார்மலாக நடிச்சிருந்தார். ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தார். நல்லா இருந்துச்சு. ஆமாம், எங்கேயுமே லேக் இல்லை, எதுவும் இல்லை. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா ஃப்ளோவாக தான் போயிட்டு இருந்தது. அண்ணாச்சி அப்பப்போ போட்ட இது டைமிங் காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது இன்டென்ஷனலாக இல்லாமல், டைலாக் மாதிரி இல்லாமல் நம்ம பேசும்போது போடுற கலாச்சிக்கிற மாதிரி அவர் அண்ணாச்சி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க எக்ஸ்ப்ரெஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. புது ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. வில்லன் அப்படின்ட்டு இது ஒரு காமெடி இது மாதிரி தான், அப்படி தான் போகுது. ஆமாம், படம் சூப்பராக இருந்துச்சு. அதாவது டென்ஷன் இல்லாமல் ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு பார்க்குற மாதிரி படம் இருந்துச்சு. சூப்பர். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து அழகாக பார்க்கலாம். நல்லா என்ன காமெடி, அத்தனை காமெடியும் ஒரே படத்தில் இன்றைக்கி பார்த்துட்டோம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அனைத்து காமெடி ஆக்ட்ரஸையும் ஒரே படத்தில் இன்றைக்கி தான் நாங்கள் பார்த்தோம். இல்லைன்னா எப்போ ரோபோ சங்கர் சூப்பர். நாங்கள் இப்படி நடிப்பார்னு எதிர்பார்க்கல. அதாவது காமெடியாக பார்த்துட்டு எப்படி அவர் ஹீரோவாக நடிக்கிறாருன்னு பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கி வந்தோம். நல்லா நல்லா பண்ணியிருக்கிறாரு. சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. கஞ்சா கருப்பு எப்போவுமே கலக்கல் தான். அதே மாதிரி ரமேஷ் கண்ணாவும் கலக்கல் தான். எல்லா காமெடி ஆக்டரும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. அதாவது உட்காந்து குழந்தைங்களோட ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சுங்க. நல்லா மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ரோபோ சங்கர் காமெடி படம் லீடாக பண்ணியிருக்காரு.
பார்க்கலாம். ஹேஸ் அ வெரி குட் ஃப்யூச்சர். அடுத்த படம் கூட ஒரு ஹீரோவாக பண்ணலாம். நல்ல கேப்பபிலிட்டியாக இருக்குது. நல்லா இருக்கு. ஓகேங்க. நல்லா கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்குது. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் படத்துக்கு நல்லாயிருக்கு. அவருக்கு காமெடிலாம் அப்படி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பரவாயில்ல, ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. அவர் ஈஸ் அ காமெடியன் தானே, ஸ்டேஜ் ஷோ பண்ணுறவர் தானே, நல்லா பண்ணியிருக்காரு. மிமிக்ரி கூட பண்ணியிருக்காரு. நல்லா ஆமாங்க, அவங்களெல்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஓகே, சம்மருக்கு நீங்கள் ஃபேமிலியோட கூட வரலாம். நல்லா கதை எப்படி இருக்குது? பழைய கதையாக இல்லை புதுசாக ட்ரை பண்ணுறாங்க? புதுசாக ட்ரை பண்ணுறேன்னா இது பெக்யூலராக இருக்குது. இந்த மாதிரி கதை நிறையா இல்லை, பெக்யூலராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஹீரோயினுக்கு எப்படி நல்லா நடிச்சிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆமாங்க, நியூ ஃபேஸு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அதனால் நல்லாயிருக்கு. படத்தில் வில்லன் யாராச்சும் இருக்காங்களா இல்லை? இருக்காருங்க, அதை நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வெல் நோன் ஃபேஸ். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை, உடனே இன்டர்வல் வந்துருச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்குது. நல்லா செகண்ட் ஹாஃப் நல்லா என்கேஜிங்காக இருக்குது. பார்க்கலாங்க, ஃபேமிலியோட பார்க்கலாம்.